பெயர் STLF Eagles. நான் குழுவின் தலைவர். என் பெயர் ஹிருபனா சுந்தர். வணக்கம், நான் ஆகாஷ் கவுன்சிலர். அனைவருக்கும் வணக்கம், நான் பீட்டர் சுனிச்செல்வன். என் பெயர் கணேஷ் தேவன் குமரன். அனைவருக்கும் வணக்கம், நான் யாஷிகா ராஜன். எங்களின் தலைப்பு திரைப்படத்திலிருந்து வீட்டு வலைத்தளத்தை பயன்படுத்தி 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வாக்கியம் அமைப்பதின் பிரச்சனைகளை கண்டல். 3ஆம் ஆண்டு மாணவர்களின் சிக்கல். 1. மாணவர்கள் அவர்களின் சிந்தனையில் உள்ளதை எழுத முடியவில்லை. 2வதாக எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் தெரியவில்லை. 3வதாக முழுமையான வாக்கியத்தை எழுத முடியவில்லை. எங்களது நோக்கம், முதலாவதாக மாணவர்கள் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் அறிந்து எழுத வைத்தல். 2வதாக திரைப்பட கதாபாத்திரங்களை கொண்டு தனி வாக்கியங்களை எழுத வைத்தல். 3வதாக தனி வாக்கியங்களை விரிவுபடுத்த உதவுகிறது. நாங்கள் பிபிலி வலைத்தளத்தில் கதாபாத்திரங்களையும் காட்சிகளையும் கொடுக்கிறோம். அன்றைய பாடத்தை திரைப்பட கதாபாத்திரங்கள் வழி மாணவர்களுக்கு போதிக்குமாறு செய்தோம். இதில் எழுவாய் பயனிலே செய்யப்படும் பொருள் சார்ந்த குறிப்புகளும் நடவடிக்கைகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் திரைப்பட கதாபாத்திரங்களையும் காட்சிகளையும் மாணவர்கள் முன்பே பார்த்திருப்பதால் இந்த நடவடிக்கைகள் சிக்கல் இல்லாமல் செய்து முடிப்பர். திரைப்பட காட்சி, விளையாட்டு காணொளிகள் மற்றும் இசை போன்றவற்றை இருப்பதால் மாணவர்களுக்கு மிகவும் இப்பொழுது இந்த வலைத்தளத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம். முதல் பக்கத்தில் மாணவர்கள் எழுவாய் பயனிலை செயல்படும் பொருள் சார்ந்த படவில்லை காட்சியை வாசிப்பர். பிறகு வினாடி வினா கேள்விகளுக்கு பதிலளிப்பர். இதில் மாணவர்கள் வாக்கியம் என்றால் என்ன, அதன் முக்கிய கூறுகளை போன்றவற்றை கூறுவர். 2வது பக்கத்தில் மாணவர்கள் கோர்வையாக இல்லாத எழுவாய் பயனிலை மற்றும் செயல்படும் பொருள் வரிசைப்படுத்தி அட்டவணையில் வகைப்படுத்துவார்கள். மேலும் கொஞ்சம் விளையாடி பார்ப்போமா என்ற அங்கத்தில் உள்ள இணைப்பை அழுத்தி விளையாட்டில் பங்கேற்பார்கள். இதுவரையில் ஒரு கதாபாத்திரமாக வலம் வந்த இடத்தில் மற்றொரு கதாபாத்திரமும் இணைகிறது. உதாரணத்திற்கு நடிகர் விஜயின் திரைப்பட காட்சிகள் கொண்டு மாணவர்கள் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் அறிந்து தனி வாக்கியங்களை எழுதுவர். திரைப்பட காட்சிகள் மாணவர்களை கவர்வதால் நடவடிக்கை மாணவர்கள் ஆர்வத்துடன் செய்வர். இறுதியாக மதிப்பீடு பக்கத்தில் உள்ள இணைப்பை அழுத்தி மாணவர்கள் தங்களின் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் சார்ந்த புரிதலை மதிப்பீடு செய்வர். முடிவாக எங்களின் புத்தக கண்டுபிடிப்பு 3ஆம் ஆண்டு மாணவர்களின் வாக்கியமாக்காத பிரச்சனையை களைந்துள்ளது. இயல்களை வழிகற்பதால் அவர்களின் ஆர்வமும் அதிகரிக்கிறது. இவற்றின் ஆவணங்களை இப்போது காண்போம்.
புத்தாக்க கண்டுபிடிப்பின் நன்மைகள். ஒன்றாவதாக, நேர்முகமுடனோ இயங்கலின் மூலமாகவும் பயன்படுத்தலாம். இரண்டாவதாக, பெற்றோர்கள் மாணவர்களின் படிப்புகளை கண்காணிக்கலாம். மூன்றாவதாக, மாணவர்களின் ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் அதிகரிக்கும். திரைப்பட மோகம் என்பது தற்போது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இதனால் முகம் சுளிப்பவர்கள் பலர் இருந்தாலும் மாணவர்களும் திரைப்பட மோகத்தை அவர்களின் கல்வி சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுத்தலாம் என்பதற்கு எங்களின் புத்தாக்க உருவாக்கம் ஒரு சான்றாக அமைகின்றது. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.